நாங்க என்ன பண்ணோம்னா, சிக்னல் பாயிண்ட்லேருந்து டைரக்ட்டா ஹனி ட்ரீ ஃபர்ஸ்ட்டு நாங்க சிக்னல் பாயிண்ட் வரைக்கும் வந்தோம். அங்கேருந்து டைரக்ட்டா ஹனி ட்ரீ அந்த ஸ்பாட் போனோம். இந்த சிக்னல் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா, மொபைல்ல சிக்னலே இருக்காது. போற வழி ஃபுல்லா மலை, நல்ல மலை. ஸோ எங்களால நெறைய சைட் வியூஸ்ல நின்னு இறங்க முடியல. பட் ஆனா வந்து நாங்க அந்த போறம்போது வேன்லேயே இருந்து பார்த்தோம். ஆக்சுவலி இதெல்லாம் ஒரு சைட் சீயிங் ஏரியா. அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து வீடியோ எடுத்தா அப்படிதான் இருக்குமா ஆக்சுவலி வீடியோ, ஃபோட்டோஸ்லாம். ஆனா மழைனால இறங்க முடியாது. செம்ம காத்து வேற. ஸோ சில இடத்துல மட்டும் இறங்கி நாங்க எடுத்துக்கிட்டோம். இந்த டீ எஸ்டேட் கிட்டலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அந்த இடத்துல கொஞ்சம் மழை கம்மியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ப்ராடக்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச கனன் தேவன் டிவி அவங்களோட எஸ்டேட் மட்டும் இல்லாம, ஃபாரினர்ஸ் கூட நெறைய இன்வெஸ்ட் பண்ணி எஸ்டேட்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்கு. அந்த குட்டி குட்டி ஊர் தெரியுதுல்ல, இந்த தேயிலை தோட்டத்தில வேலை செய்றவங்களுக்குலாம் அங்க வீடு இருக்குமா. அப்படி அந்த அண்ணா அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா, அவங்க அடிக்கடி இங்க வரனால அவங்க கொஞ்சம் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க போலட்டுருக்கு. அதனால வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில் குடுத்தாரு. போற வழிலாம் எல்லா ஸ்பாட்லலாம் நெறைய பேர் நின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா எங்கனால முடியல. ஏன்னா வந்து ரொம்ப குளுரு. நாங்க யாருமே வந்து கோட் எதுவுமே எடுத்துட்டு போல. இதெல்லாம் வந்து இட்லி இட்லி மாரி இருக்க இட்லி ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. டீ எஸ்டேட்ல இட்லி ஹில்ஸ். சரி அப்படியே நாங்க என்ன பண்ணோம்னா, இது மூணாரோட ஜங்ஷனுக்கு போனோம். மூணாரோட ஜங்ஷன் போயிட்டு, சரி இது கொஞ்சம் 2, 3 ஸ்பாட் மட்டும் இருக்குன்னாரு. நியர்பைல அத முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து 2 மணி ஆச்சு. ஆனா நாங்க போற வழியில ஃபுல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருந்தனால, அது அது வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தனால பசி எடுக்கல. ஸோ, அதனால வந்து என்ன சொன்னாருன்னா, நம்ம போற வழியில வந்து ஏதாவது குட்டியா ஏதாவது கிடச்சிச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம். மழை வேற பிடிக்கிறனால உட்காந்து சாப்பிட முடியாது. அப்புறம் எங்களோட இந்த இந்த இடத்துலருந்து நாங்க எடுத்திருக்க ரூமுக்கு போறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். ஸோ, அப்படியே போனோம். இந்த ஃப்ளவர் கார்டன், பொட்டானிக்கல் கார்டன் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, யானை ரைடு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு ஆளுக்கு 300. ஆனா எல்லாருமே போல. ஏன்னா மழை பெஞ்சுட்டு இருந்தனால, நாங்க 2 பேரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனியா எடுக்கணும்னு சொன்னனால, நாங்க பே பண்ணல அதுக்கு. அப்புறம் மூன் வேலி பொட்டானிக்கல் கார்டன் போனோம். அங்க வந்து மழை விடறனால க்ளோஸ் பண்ணிட்டா 2 ஹவர்ஸ்க்கு. சரி ஓகே. இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம். நியர்பைல ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டலுக்குன்னு போற வழியில ஒரு அழகான வியூ தெரிஞ்சுச்சு. நல்ல ஒரு ஒரு டேமா, இது ரிவரான்னு என்னன்னு தெரியல. பாண்டா என்னன்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஒரு குட்டி குட்டி ஹோட்டல் இருந்துச்சு. அதில வந்து இந்த லெமன் ரைஸ் அது மாரிலாம் வெரைட்டி ரைஸ் மாரி வச்சிருந்தாங்க. சாம்பார் ரைஸ். ஸோ, அதில ஒரு ஒரு பார்சல் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு என் பையன் அதிலேயே கை கழுவிட்டு மழை தண்ணியிலே கை கழுவிட்டான். ஸோ, சாப்பிட்டுட்டு அங்க இருக்க கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஆனா, என்ன சொல்றது? மழை வந்து சரியான மழை. குளுருது. சரியான குளிர். சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து அவரு சொன்னாரு 15 நிமிஷம் ஆகும் நம்மள எடுத்திருக்க வீடு. போற வழியில வந்து 2, 3 இடம் காட்டுனாரு. அதுவும் ஒரு சைட் நெறைய சைட் சீயிங். நெறைய இடத்துல நீங்க ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்றீங்கன்னா, மூணார் போனீங்கன்னா, உங்களுக்கு இடத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆக்சுவலி அவ்ளோ சைட் சீயிங் இருக்கு. ஸோ, போற மழை பெஞ்சுட்டே தான் இருக்கு. நான் கைய விட்டு விட்டு பார்த்தேன். மழை நின்னுச்சுன்னா, எங்கேயாவது வந்து நின்னு ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தா முடியல. இந்த பர்ட்டிகுலர் ஸ்பாட் வந்து நெறைய படத்துல வந்து இவங்க எடுப்பாங்களாம். அந்த படம் எடுக்கிறதுக்கான இடம் ஆக்சுவலி. இந்த ஏரியா. இந்த ஏரியா ஃபுல்லாவுமே படம் எடுக்கிறதுக்காக வச்சிருக்காங்க போல இருக்கு. நெறைய ஷூட்டிங்ஸ் அப்பப்ப நடக்கும். இப்ப மழை பெய்யறதுனால இல்ல. மத்தபடி கொஞ்சம் இந்த ச ச ரெய்னி இல்லாத சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷூட்டிங்ஸ் வந்து ஃப்ரீக்வென்ட்டா இங்க எடுத்துட்டே இருப்பாங்களாம். அதே மாரி இந்த ஏரியும் நம்ம அந்த சைடு தான் சாப்பிட்டோம். இப்ப நாங்க சுத்தி வந்திருக்கோம். இந்த சைடு போய்க்கிட்டுருக்கோம். இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் தண்ணி. மழை பெஞ்சுட்டே இருக்கனால டேமு, ரிவர் நெறைய இருக்கு. எங்க பார்த்தாலும் தண்ணியும், மரமும், செடியும் தான். நம்ம ஆக்சுவலி ஃபாரின் ட்ரிப் போறதுக்கு இது மாரி நான் கண்ட்ரிக்குள்ள இருக்க இந்த மாரி அழகழகான இடத்துக்கு போலாம். மூணார் வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துச்சு. திருப்பி திருப்பி போணுன்ற ஸ்பாட்ல கூட இது வச்சுக்கலாம். ஆக்சுவலி வந்து பத்தல எங்களுக்கு 2 நாள்ன்றது பத்தல. ஸோ, நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு வாட்டி நாங்க வந்து மூலக்கடையிலன்னு ஒரு இடத்துல வீடு எடுத்திருந்தோம். ஸோ, அந்த இடத்துக்கு இப்போ வந்து போறதுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். மூலக்கடை ஜங்ஷன் வந்தாச்சு. வேன் வீட்டுக்கு போய் எல்லாரும் போயிட்டாங்க. நாங்க பால் பாக்கெட் வாங்கிட்டு போனோம். ஏன்னா, நாங்க எடுத்திருக்கிறது வந்து ஏர்என்பி இந்த மாரி ஒரு வீடு மாரி எடுத்திருக்கோம். 4 பிஹெச்கே வீடு மாரி எடுத்திருக்கனால, ஹோட்டல்லாம் நம்மளால சமைக்க முடியாது. ஸோ, பால் பாக்கெட்டும், ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு போலான்னு வீட்டுக்கு வேன் அனுப்பிச்சுட்டு, நாங்க மட்டும் வந்து பால் வாங்கிக்கிட்டோம். எல்லாருக்கும் சேர்ந்து. அங்கேயே வந்து எல்லா சாமானும் இருக்கும். நம்ம எதுவுமே கேரி பண்ணிக்க வேண்டாம். கால்லாம் வெறச்சு போச்சு. ஏன்னா மழையிலே நடந்து நடந்து. பசங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் தானே வந்து நாங்க கொடையும் இதுவும் வாங்குனோம். ஸோ, எங்களுக்கு எதுவுமே இல்ல. இதான் நாங்க எடுத்திருந்த வீடு. வேனையும் உள்ள நிறுத்துற அளவுக்கு பெருசா தான் இருந்துச்சு.
டிரைவர் தனியா வந்து தந்துட்டாங்க. ஒரு அவுட் ஹவுஸ் மாரி. இது நாங்க மட்டும் இருக்கிற வீடு. என்ட்ரன்ஸ்லயே வந்து வேனையும் உள்ள நிறுத்துற மாரி தான் இருந்துச்சு. நாங்க வந்து இது வந்து நாங்க இந்த டிரைவர் அண்ணா அவருக்கு தெரிஞ்ச வந்து எப்பயும் வரும்போது எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்ற ஹவுஸ்ன்னு சொன்னாரு. ஆம் 4 பிஹெச்கேனால கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா நம்மளோட இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம். லக்ஸூரியஸா இருந்துச்சு. இது ஒரு சின்ன ஹால்ல வந்து ஒரு டேபிள் அப்புறம் 2, 3 சோஃபா. கீழ உட்கார முடியாது. செம குளிரு. ஒரு ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேர் வரைக்கும் கீழ எக்ஸ்ட்ரா பெட்ஸ் 2 குடுத்துருந்தாங்க. மேல ஒரு பெட் குடுத்துருந்தாங்க. இந்த ரூம் வந்து என் நாத்தனார் பசங்க 4 பேரும் எடுத்துக்கிட்டானுங்க. ஸோ அவனுங்க நிகிலன் இங்க மித்ரன் இங்க படுத்துட்டான். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பெட்லயும் இத எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு ரூம்ல எங்க 2 நாத்தனாரு, பெரிய மாமியார், சின்ன மாமியார் அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. இதுல உள்ளயே கபோர்ட் இருக்கும், பாத்ரூம்ல ஹீட்டர் இருக்கும், டிவி இருக்கும், எல்லாம் வைஃபை கனெக்ஷனோட தான் சேர்த்து வாங்குனோம். அப்படியே போனா இது வந்து நானு, எங்க அம்மா, நிகிலன் எல்லாரும் இங்க இருந்தோம். இந்த ரூம் நான் கொஞ்சம் ஏன் எடுத்தேன்னா, வியூ சூப்பரா இருந்துச்சு. சுதாரிச்சுட்டு எனக்கு இந்த ரூம் வேணும்னு சண்டை போட்டு இந்த ரூம் எனக்கு வாங்கினேன். வியூ அவ்வளோ அழகா இருந்துச்சு. ஆனா என்ன கொஞ்ச நேரத்துக்கு தான். ஏன்னா 5 மணிக்கே வந்து இருட்ட ஆரம்பிச்சிருது. கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த வியூ தெரியும். அப்படியே வந்தீங்கன்னா, இது டைனிங் ஹால். அவங்களே வந்து எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் எல்லாமே வந்து குடுத்துட்டாங்க. நாங்க எத்தன பேருன்னு கேட்டு, நம்மளுக்கு எவ்வளமோ எல்லா பெட்ஷீட்டும் குடுத்துருவாங்க. இந்த சின்ன சின்ன மெத்த மாரி குடுத்துடுறாங்க. ஏன்னா கீழ படுக்க முடியாதுல்ல. ஸோ நமக்கு தேவைம்போது குடுத்துருவாங்க. இந்த டைனிங் ரூம்லேருந்து அப்படியே நேரா போனா, அந்த சைடு வந்து சிட் அவுட் மாரி ஒரு அவுட் சைட்ல நல்லா இருந்துச்சு ஒரு பார்க் பண்ணி. இந்த சைட்ல வந்து கிச்சன். என் நாத்தனார் டீ போட்டுட்டு எல்லாரும் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பின்னாடி சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி மழை மட்டும் பெய்யலனா இங்கேயே உட்காந்து டீ குடிக்கலாம். ஸோ ஆனா வந்து மழை பெஞ்சிட்டே இருந்தனால எங்களால வந்து எதுவுமே யூஸ் பண்ண முடியல. அந்த ஏரியாவே நாங்க யூட்டிலைஸ் பண்ணல. இது அந்த டிரைவர் நான் குடுத்த வீடு. அதுவே பெருசா தான் இருந்துச்சு. அப்படியே உள்ள வந்தா எங்களுக்கு நாங்க இவ்வளோ குளிரா இருக்கும்னு தெரியாதனால யாருமே ஸ்வெட்டர் எடுத்துட்டு வரல. அப்புறம் என் நாத்தனார் பசங்களோட டெனிம் ஜர்க்கின தூக்கி அவங்க 2 வயசானவங்களும் போட்டுக்கிட்டாங்க. குளிரு தாங்க முடியல. சரியான குளிரு. அவங்களுக்கு போட்டுட்டு அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. போட்டுக்க மாட்டோம்னு சொன்னோமும் நாங்க கம்பல் பண்ணி போட்டுவிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து மேட் மட்டும் நாங்க கேரி பண்ணிக்கிட்டோம். எங்க வீட்ல இருந்தனால. அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து வெளிய வாங்கலாங்கும்போது சாப்பாடு கேவலமா தான் இருந்துச்சு ஒரு ரோட்டு கடையில. ஸோ அத மட்டும் வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிட்டோம். விளாண்டோம் கொஞ்ச நேரம். விளாண்டுட்டு கார்ட்ஸ்லாம் கொண்டு போயிருந்தோம். விளாண்டுட்டு தூங்கியாச்சு. காலையில எந்திரிச்சா காலையிலயும் நல்ல மழை. அடிச்சு ஊத்திட்டு இருந்துச்சு. சரி என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போய் பால் பாக்கெட், பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு என் நாத்தனார் டீய போட்டாங்க. நானும் என் சின்ன நடு நாத்தனாரும் மேல போயி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். எப்படி இருக்கு அப்படின்னு. இந்தந்த பேக் சைட்ல இருக்க ஹில்லு, முன்னாடி இருக்க ஹில்லு, எந்த சைடு பார்த்தாலும் ஹில்லு, மலை. எங்க பார்த்தாலும் அதான் சொல்றேன்ல மலை, மரம், செடி, கொடின்னு மாரி தான் பச்சை பசேல்னு இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இத நம்மள நல்லா மெயின்டெயின் பண்ணணும். போற மக்கள் வந்து நல்லா மெயின்டெயின் பண்ணா நல்லாயிருக்கும். நேத்து பார்த்தீங்களா, இங்க பாருங்களா மழை எப்படி பெய்யுதுன்னு தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலி. நாங்க வரதுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் தண்ணி நல்லா தேங்கிடுச்சு. சரி அப்படியே போயிட்டு அன்னபூர்ணான்னு ஒரு அன்னபூரியும் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு டே 2 நாங்க வந்து பிளான் பண்ணிட்டோம். சரி டே 2ல என்னென்ன இருக்குன்னு நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க் யூ.